This video is sponsored by Imagine Ventures. So Imagine Ventures பார்த்தீங்கன்னா 15 years of experience வந்து IT industry இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து $1 சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து நமக்கு திறந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல நமக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்டோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு 100% ப்ராக்டிகல் ட்ரைனிங் இன் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, டியூட்டர்ஸ் இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸால ட்ரைனிங்கும் கிடைக்குது. ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஹவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ வீக் டே அப்படின்னு வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் வித் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. லைவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க. ஒருவேளை நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வச்சு அவங்கள வந்து நீங்க கான்டாக்ட் வந்து பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம Redmi A1 ஓட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து பார்க்க போறோம். ஸோ இதான் நம்மளோட Redmi A1 ஓட பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட்ல நான் வந்து அமேசான்ல காசு கொடுத்து வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ப்ளூ கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ரேம் வேரியன்ட் தான் இருக்கு. அது வந்து 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் இருக்கும். ஆமாங்க, MIUI வந்து இருக்காது. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் கொடுப்பாங்க. பின்னாடி பக்கம் நீங்கள் பார்க்கலாம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீலியோ A22 ப்ராசஸர் வந்து இருக்கு, 8MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி வந்து இருக்கு. ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6499 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி MI வெப்சைட் இல்லாட்டி MI ஹோமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனே உள்ள வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட Redmi A1 ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட Redmi A1 ஃபோன். ஸோ ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 192 கிராம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பின்னாடி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பேக் கொடுத்தாலும் நல்ல கிரிப்பியான பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹை குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து ஒரு 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 10 வாட் சார்ஜர் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த ஃபோன் வந்து நமக்கு USB Type-C இல்லை, மைக்ரோ USB தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ அப்போவே சொன்னால் ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே சமயத்தில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து நல்ல கிரிப்பான ஃபீலிங் வந்து கொடுக்குது. ஸோ ஓவராலாக அந்த டெக்ஸ்சர் எல்லாமே எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து MIயோட லோகோ வந்து வந்துருச்சு. ஸோ ஃபோன் வந்து நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 0.3 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு எதுக்குமே யூஸ் வந்து ஆகாது. ஃபுல்லாக வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB மட்டும் தான் இருக்குது. நமக்கு வந்து USB Type-C வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.52 inch 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நமக்கு வந்து 1080p டிஸ்பிளே இல்லை, 720p LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. MediaTek Helio A22 ப்ராசஸர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB Type-C போர்ட் இல்லை, வெறும் மைக்ரோ USB போர்ட் தான் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு மைக்ரோஃபோன் வந்து இருக்கு. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர் ஸ்பீக்கர் இருக்கு. ஆமாங்க, நமக்கு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு மேலே தான் இருக்கு. ஸோ ஸ்லிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 நானோ சிம் வந்து இதில் போட்டுக்கலாம். அது இல்லாமல் 500GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு வந்து டெடிகேட்டடான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 500GB வரைக்கும் நீங்கள் வந்து மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், பவர் பட்டன் இருக்கு. பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப டாக்டைலாக இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நமக்கு வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் சொன்னபடி நீங்கள் வந்து 2 நானோ சிம் ப்ளஸ் டெடிகேட்டடான மைக்ரோ SD கார்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்னபடி இதில் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் கோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்ட் 12 ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் வந்து எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் இருந்தாலும் எக்கச்சக்கமான MIUI அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், மியூசிக் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் அப்ளிகேஷனே 2 அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே பார்க்கலாம், கூகுள்
கூகுளோட மெசேஜ் அப்ளிகேஷன் இருக்குது. மேலே வந்து நம்மளுக்கு MIUIயோட மெசேஜ் அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேலண்டரும் MIUIயோட கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து கூகுளோட ஃபோன் வந்து கொடுக்கல, MIUIயோட ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜ் அப்ளிகேஷன் வந்து எதுக்கு 2 மெசேஜ் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே நம்மளுக்கு வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியல. ஸோ ஒரு மாதிரி நம்மளுக்கு ஏன் தெரியல, ஒரு மாதிரி மெஸ்அப் வந்து பண்ணியிருக்காங்க. MIUIயோட அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, கூகுளோட அப்ளிகேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MIUIயோட அப்ளிகேஷன்ஸே கொடுத்துருக்க கூட, ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்டாக் கனெக்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி அரைக்குறையாக ஹாஃப் பேக் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து இதை சரி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து கூகுளோட அப்ளிகேஷன்ஸும் இருக்குது, இதில் வந்து MIயோட அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ 2 அப்ளிகேஷனும் எனக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், டைலர் வந்து நம்மளுக்கு கூகுளோட டைலர் வந்து கொடுக்காம MIUIயோட டைலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏன் இந்த மாதிரி குழப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரில. ஸோ இதனால நமக்கு வந்து சிஸ்டமோட ஸ்பேஸும் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். செட்டிங்ஸில் கூட பார்த்தீங்கன்னா MIUIயில் இருக்க ஒரு செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, சிஸ்டம் ஆப்ஸ் அப்டேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்பவுமே ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் இது வந்து MIUIயில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை மட்டும் கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஒரு பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டான அப்டேட்டில் தான் இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் இருக்குது. ஸோ எந்த அப்டேட்டும் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் 12 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்ட் 12 கோ எடிஷன் இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து நான் சொன்ன இது வந்து ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்திருக்கு. ஆனால் அந்த அப்டேட் கொடுத்துட்டு அந்த சாஃப்ட்வேரில் மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிமூவ் பண்ணால் இல்லாட்டி அன்இன்ஸ்டாலபிளாக ஆக்கினா அட்லீஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் தான் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே ஃபீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 10 வாட் சார்ஜிங் வந்து இருக்குது. அது மாதிரி தீம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து இல்லை. MIUIயில் தீம்ஸ் ஆப்ஷன் இருந்தால் நமக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இதில் வந்து வால்பேப்பர் மட்டும்தான் மாற்றுற மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் அதான் சொன்னல, ஏன் தெரியல, MIUIயில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோடை வந்து அரைக்கோரையாக நம்மளுக்கு வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 720p டிஸ்பிளே தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி தான். பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன் பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32GB ஸ்டோரேஜ் ஒரே வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9GB வந்து யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 23GB கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ரேமை பொறுத்த வரைக்கும் வெறும் 2GB ரேம் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்குது. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 720p டிஸ்பிளே தான். அதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வந்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் தீம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நைட் லைட் எல்லா இதுவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு பெரிய காஸ்ட் கட்டிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ USB வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இல்லைங்க. ஸோ நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதுவுமே இல்லை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DRM-4. ஸோ இங்கே தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRM-4ல L1 சர்டிஃபிகேஷனாவது இருக்கும்னு நினச்சா, ஆனால் நமக்கு வந்து L3 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால உங்களால் வந்து அமேசான் பிரைம் அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்களால் HD கான்டென்ட் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியாது. ஸோ L3 சர்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து அந்த HD கான்டென்ட் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ண முடியாது. இதுவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்து நம்மளுக்கு வந்து சரி பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து L3 சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி கான்டென்ட்லாம் கன்சியூம் பண்ணும்போது நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கூகுள் கேமரா கம்பேட்டபிலிட்டி வந்து செக் பண்ணலாம். ஸோ மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி அப்ளிகேஷன் வந்து நான் ஏற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஒரு ராங் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்து இல்லை. ஸோ நான் மறுபடியும் கூகுள் கேமராவை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை கூகுள் கேமரா வந்து வேலை செஞ்சது உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் கேமராவுக்கு நான் வீடியோ போடுறேன். ஆனால் மோஸ்ட்டாக வந்து கூகுள் கேமரா வந்து நமக்கு வேலை செய்யாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமரா அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ கேமரா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MIUIயோட ஒரு டிஃபால்ட்டான கேமரா அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து MIUI ஃபோன்ஸ் எதை யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கேமரா அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ HDR ஆப்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரே ஒரு கேமரா தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா பேக்கில் ஒரு கேமரா தான். இந்த நம்ம டெலிஃபோட்டோ ஜூம் அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வந்து இல்லை. வெறும் அல்ட்ரா வைட் கூட இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு கேமரா தான். வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து மேக்ஸிமமாக உங்களால் வந்து 1080p 30 fps தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக உங்களால் வந்து 720
720p 30 fps தான் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 4K ரெக்கார்டிங் ஃப்ரண்ட்டில் வந்து 1080pலாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. இந்த ப்ரைஸில் நம்ம வந்து அதை எக்ஸ்பெக்ட்டும் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போது ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Redmi A1ல கிளிக் பண்ணது தான். ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக தான் இருக்குது. ஆனால் ஃபோட்டோஸில் வந்து நமக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து HDR வந்து நமக்கு கரெக்டாக வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. பேக் லைட் சிச்சுவேஷன்ஸில் வந்து HDR வந்து நமக்கு கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப அக்செப்டபுளான ஒரு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா வந்து நல்லாவே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. அந்த HDR பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியுது. மற்றபடி ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராலேயும் அதே பிரச்சனை தாங்க. நமக்கு வந்து லைட் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு தடவை வந்து லைட் வந்து பேக் சைடில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆகுது நீங்கள் பார்க்கலாம். அந்த HDR போர்ட்ரைட்டில் வந்து நமக்கு HDR மோடு வந்து இல்லை. ஸோ அந்த பேக் லைட் இருக்கும்போது மட்டும் ஒயிட் பேலன்ஸையும் மெஷப் பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா HDRும் நமக்கு வந்து மெஷப் பண்ணுது. ஸோ அந்த HDR அல்கோரிதம் மட்டும் கண்டிப்பாக நமக்கு வந்து ட்வீக் பண்ணணும். செல்ஃபி கேமரா நமக்கு வந்து அந்த ஒயிட் பேலன்ஸையும் கண்டிப்பாக வந்து ட்வீக் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அப்டேட்டில் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கேமரா வந்து ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கினா நான் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.